கிறிஸ்மஸ் நைட் மாஸ் செம்ம ஜாலியாக போச்சு, செம்ம ஃபன்னாக போச்சு. சர்ச்சுக்கு போனோம். அன்றைக்கி நைட்டு தூங்கவே இல்லை. நான் என்னோட ஜிம்மேட்ஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் ட்ரைனர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் செம்ம ஃபன், செம்ம ஜாலியாக போச்சு. பசங்களோட அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த நாள் வந்து தூங்குறதுக்கே மணி 3 ஆயிடுச்சு. தூங்கி நான் காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சேன். 10 மணிக்கு எந்திரிச்சு அன்றைக்கி நாளில் அப்படியே பொறுமையாக என்னன்னு தெரில அப்படியே படுத்தே இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சு. நிறையா சோஷியல் மீடியா கன்சியூம் பண்ணேன். அட் த எண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ரொம்ப ரொம்ப ஜாலியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக 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 எனக்குள்ளே ஒரு கில்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஏன் எதனால எனக்கு தெரியவே இல்லை. நானும் யோசிக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்னால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல, ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் நான் அப்படி இருக்கேன்னு. ஏன் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஜேர்னல் எடுத்தேன், நோட் எடுத்து எழுதலான்னு போகிறேன். எனக்கு எழுதவே பிடிக்கல, கடுப்பாக இருந்துச்சு. சரி, ஓகே ரைட்டு, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். மெடிடேஷன் பண்ணல, இது அஃபர்மேஷன்ஸ் கேட்கல, லைக் வந்து ஜேர்னல் பண்ணுவேன், ஜேர்னல் எழுதலை, கிராட்டிடியூட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய ஹேபிட்ஸ் எனக்கு ஒரு கில்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது நான் நல்ல ஹேபிட்ஸ் நிறையா வச்சுருக்கேன். காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், ஜேர்னல் பண்ணுறேன், அஃபர்மேஷன், இப்படி ஏகப்பட்ட என்னோட டாஸ்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பாசிட்டிவான ஹேபிட்ஸ் மட்டுமே அதிகமாக இருந்துட்டு திடீர்னு அந்த ஹேபிட்ஸை நான் பண்ணல அப்படிங்கிறவும் அந்த ரொட்டீன் அடி வாங்குது. அந்த ரொட்டீன் அடி வாங்குது அப்படிங்கிறவும் எனக்குள்ளே என்ன அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கில்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த கில்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எனக்கு கொடுத்துச்சு. இந்த திங் ஏன் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல, மேபி அதை நான் நைட்டு தூங்குனது காரணமே, லேட்டாக தூங்குனது காரணமே கிடையாது. அப்படின்னா அன்றைக்கி நான் லேட்டாக எந்திரிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாக்கை வச்சு அன்னைக்கான எந்த ஒரு ஹேபிட்டையும் நான் பண்ணவே இல்லை. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அது வேறு. ஓகே, ஃபைன், ஓகே, அதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லிட்டரலாக அந்த பண்ண வேண்டிய ஹேபிட்ஸுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கவே இல்லை. பட் நான் லிட்டரலாக அந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த நாள் வரவே இல்லை அப்படின்னா என்னோட குட் ஹேபிட்ஸ், என்னோட நல்ல பழக்க வழக்கங்கள் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. லிட்டரலாக அந்த மாதிரியான மோசமான நாட்களுக்குமே நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறேன். உங்களில் நிறையா பேர் இந்த மாதிரி வந்து ஹேபிட்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க. லைக் இன்றைக்கா பார்த்துக்கலாம், இது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். இது நல்ல பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் மட்டும் கிடையாது, நல்ல பழக்கங்களுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எப்படி இந்த விஷயங்களை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகே, அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. ஹேபிட்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அண்ட் ஸோ மென்டலி நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும், நிறைய பேட் எமோஷன்ஸை வெளியே தூக்கி போகிறதுக்கும், பான் அடிக்ஷன்லேருந்து வெளியே வருது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 1-on-1 ஆன்லைன் கோச்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லிங்க் இருக்குது, ஷெடியூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க. 15 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன் இருக்குது. தென் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் என்னோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த கால் லெஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஷெடியூல் பண்ணிட்டு வராமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட். இப்போ நம்ம ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஹேபிட்ஸை ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 2 மாதம், இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னால் உடனே நம்ம பண்ணிடலாம்ப்பா, நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்ப்பா, நம்ம பெருசாக சாதிச்சிடலாம்ப்பான்னு நினைக்கிறோம். பட் ஒரு ஹேபிட் அப்படிங்கிறது இப்போ எப்படி நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்குறது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ, அந்த மாதிரி தான் எந்திரிச்ச உடனே நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். இதை நீங்கள் வந்து சின்ன வயசுல நீங்கள் சொல்லலாம், நான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருந்தேன் கேஜே, அதனால எனக்கு வந்து பழகிச்சு. திடீர்னு ஒரு விஷயம் எப்படி பழகும் அப்படின்னா பழகும். நம்ம பிரெயின் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த ஏஜில் என்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி நினச்சா கூட உங்களால் கற்றுக்க முடியுமா? அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் உங்கள் பிரெயினுக்கு இருக்குது. த திங், நீங்கள் அதுக்கு தீனி போடுறதே இல்லை, இன்க்ளூடிங் மீ டூ. தீனி போடுறதே இல்லை, அப்படியே விட்டுரும். ஓகே ஃபைன், போதும்ப்பா, இந்த வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டிங்களே அவங்க சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு, நான் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க நிறையா பேர். ஸோ அப்போது இவ்வளோ வந்து ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கிற நம்மளோட பிரெயினை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா லாங் டேர்முக்கு யோசிக்கலாம். ஓகே, நான் லாங் டேர்மில் பண்ண போகிறேன். லாங் டேர்ம் இந்த சென்ஸ் நான் சாகுற வரைக்கும் பண்ண போகிறேன். எஸ், ஆமாம். இன்றைக்கி என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. இப்போ நேற்று நான் வந்து ஜிம் போல ஒர்க் அவுட் பண்ணல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது என்னோட ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம எந்திரிச்சு பல்லு வளர்க்காமல் ஒரு வெளியே போய் சாப்பிட்றதுக்கோ இல்லை டீ குடிக்கிறதுக்கோ நம்ம யோசிப்போமோ, சில பேர் அது பண்ணுறாங்க, அது ஒரு விஷயம். பட் ஒரு சில பேர் சொல்கிறேன், ஒரு நம்மள மாதிரி ஆளுங்களை சொல்கிறேன், ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஹேபிட் வந்து வச்சுட்டோம், லைக் பல்லு வளர்க்குறோம், குளிக்கிறோம், எனக்கு இதுதான் ஒரு ஃபார்மெட்டு, நான் இதான் ஒரு ஷெடியூல், எனக்கு இப்படி தான் போகணும், எனக்கு நாள் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படி தான் எனக்கு இருக்கணும். அதில் கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு அன்றைக்கி நாள் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் எந்திரிச்சது 6 மணிக்கு. உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன, இன்றைக்கி நான் காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நான் எப்போவுமே 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் 6 மணிக்கு எந்திரிச்சேன். எனக்கு இன்றைக்கி நான் இன்ன வரைக்கும் நான் மெடிடேஷன் பண்ணல, ஜேர்னல் பண்ணல, அஃபர்மேஷன்ஸ் கேட்கல, எதுவுமே நான் பண்ணல. எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் நம்ம பண்ணுவோம்.
அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா இது என்னோட ப்ரையாரிட்டி, ரைட்? அது நான் இப்போ வீடியோ முடிச்சிட்டா கூட என்னால் அந்த விஷயங்களை பண்ண முடியும். பட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது அப்படி தான் இல்லையா? ஸோ அப்போது நாளில் ப்ரையாரிட்டி என்னங்கிறத பாருங்கள், அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுங்கள். சரி, ஓகே, ரைட். இப்போ இது வரைக்குமே நான் ஒரு விஷயம் பண்ணதே இல்லை கேஜே, பண்ணதே இல்லைப்பா, எனக்கு வந்து எதாக இருந்தாலும் ஒரு 6 நாள் பண்ணுறேன் அப்புறம் விட்டுறேன் அப்படின்னா ஃபைன், ஓகே. இப்போது என் கூட சேர்ந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற இந்த ஒரு 3 ஹேபிட்ஸையும் உங்களோட ஷெடியூலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்தை தான் இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் பண்ண போகிறீங்க. வெயிட் அ மினிட், நானும் நோட்டு பென் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஸோ நோட்டு பேப்பர் கிழிச்சு வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம் 3 விஷயம் நம்மளோட இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒன்று, மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு என்ன டைமிங்? எனக்கு வந்து 4 மணிக்கு நான் எந்திரிக்கணுங்கிறது என்னோட கரெக்டான ஒரு டைமிங் நான் வச்சுருக்கேன். இங்கேருந்து நான் வந்து இன்னும் ஒரு 7 நாளைக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ண போகிறேன். 7 நாள் மட்டும், நல்லா யோசிச்சுக்கோங்க, 7 நாள் மட்டும், ஓகேவா? AM வேக்கப் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு என்ன டைமிங் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ 2வது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிறது என்னோட டார்கெட், ஓகே? பட் இருந்தாலும் எந்திரிச்ச உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. மெடிடேஷன். ஸோ 3வது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டாஸ்க் என்னன்னா, ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்க போகிறீங்க. ஸோ உங்களோட ஷெடியூல் இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி வந்து இது ஃப்ரண்ட் கேமராவில் நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் தலைகீழாக தெரியும். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரம் 4 மணிக்கு எந்திரிக்கணும், தென் மெடிடேஷன், தென் 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த 3 ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து 7 நாளைக்கு தொடர்ந்து பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி காலமில் டேட்டு போட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் முடிக்க அதுக்கு டிக் போட்டுக்கிட்டே வர போகிறீங்க, ஓகேவா? 7 நாள் தான், 7 நாள். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், 7 நாள் உங்களால் முடியாதா இந்த 3 ஹேபிட்ஸையும் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். முடியாமல் இருக்கவே இருக்காது. ஐ திங்க் நம்மளே வந்து இல்லை என்னால் முடியாது நம்ம நினச்சிக்கிட்டா மட்டும் தான் நம்மளால முடியாது, இல்லையா? ஸோ அப்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு ஹேபிட் ட்ராக்கர். ஸோ என் கூட சேர்ந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து இந்த ஹேபிட் ட்ராக்கரை வந்து இப்போது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாப் 1% பீப்புளுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டீங்கன்னு அர்த்தம், ஓகே? 2வது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு ரொட்டீனாக நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஓகே? ரொட்டீனாக, ஷெடியூலாக. ஏன்னா ரொட்டீனோட பவர், ஷெடியூலோட பவர் என்ன அப்படின்னா, இப்போ நான் காலையில் எந்திரிச்சோன்னே என்னன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக நோட் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன், என்ன அறியாமலே உட்காந்துருவேன், ஓகேவா? ஏன்னா நான் அதை ஒரு ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே நான் ஒரு 3 மாதமாக தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அது ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் எந்திரிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லு விளக்க போவேன். நான் ரெஸ்ட் ரூம் போன உடனே முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் பல்லு விளக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். அது என்ன அறியாமலே நடக்கும். இது ஒரு மசில் மெமரியாக ஃபார்ம் ஆகிடும். இதுதான் ரொட்டீனோட பவர், ஓகேவா? ஸோ சோல்ஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் என்ன பண்ணாலும் சரி அவங்களோட அந்த ஒரு ரொட்டீனில் அந்த ஒரு ஒர்க் அவுட்டில் கம்பல்சரியாக பண்ணணும்னு சொல்லி பண்ணிடுவாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 7 நாளைக்கு இந்த ஒரு ரொட்டீனை, ஐ மீன் நம்ம இப்போ போட்டோம் இல்லையா ஒரு ஷெடியூல், இந்த ஷெடியூல் எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அதில், பட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 7 நாள் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, எனக்கு 4 மணிக்கு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் எழுதிருப்பீங்க இல்லையா, அதை பண்ணுறீங்க. தென் அதை எந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்கள். 2 நிமிஷம். யூசி 2 நிமிஷம் உங்களால் அமைதியாக உட்கார முடியும். கண்டிப்பாக தாட்ஸ் வருதா, வந்துட்டு போகுது. என்னை வந்து எந்திரி உள்ளுக்குள்ளே இருக்க சொல்கிறானா, சொல்லிட்டு போகிறான், போய் தொலைடா நீ என்னவோ பண்ணு, ஆனால் 2 நிமிஷம் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோன்லையோ இல்லை உங்களோட வாட்ச்லையோ டைமர் செட் பண்ணிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருங்க. 3வது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 3லேருந்து 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் குடிக்க போகிறீங்க. 1 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து சிப் பண்ணி ஒன்று நான் வச்சிருக்க மாதிரி வாட்டர் கேன் சிப்பர் வாங்கியோ இல்லை நார்மல் வாட்டர் கேன் வச்சோ நீங்கள் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 3 விஷயத்தையும் அடுத்து ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 8வது நாள் இந்த விஷயத்தை பண்ணலன்னா உங்களுக்கு கில்ட்டி ஃபீல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த கில்ட்டி ஃபீல் ஃபார்ம் ஆகிறனால நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் ஒரு ஹேபிட்டோட பவர், இதுதான் ஒரு ரொட்டீனோட பவர், ஓகே? ஸோ த திங் என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். எல்லாமே உங்களால் முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாமல் இருக்கவே இருக்காது. யூசி நீங்கள் அதுக்கு எல்லாமே கேப்பபிள் தான். அந்த திங் இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறனால நீங்கள் அதை திரும்பி அந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கீங்க. பட் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். முதல்ல அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த 3 விஷயம் தான் ஈஸியான டாஸ்க், சிம்பிளான டாஸ்க். இந்த ஈஸியான டாஸ்க்கு, சிம்பிளான டாஸ்க்கை உங்களால் 7 நாள் பண்ண முடியாதா அப்படின்னு எவனா சொல்கிறான்னா உங்களால் பண்ண முடியும்னு நம்புங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. என்னால் முடியும்டா கேஜே, 7 நாள்
ஆள் தானே அசால்ட்டு துப்ஸு அடிச்சு நவுத்திட்டு போயின்னே இருப்பேன். இப்படி இந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை விட்டுட்டா இல்லை என்னெல்லாம் முடியாதுப்பா கேஜே, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, கிடையாது. நீங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதை நீங்கள் நம்புங்க. உங்களை நம்பி இங்கே ஒருத்தன் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், உங்களை நம்புகிறேன் நான். அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ, நான் உங்களை எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ உங்களை நீங்கள் எவ்வளோ வேல்யூ பண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த விஷயம். அடுத்த ஒரு 7 நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா இது வந்து கஷ்டம் கேஜி, இதெல்லாம் புதுசாக இருக்குது, இது ரொம்ப கிரிஞ்சாக கிடையாதுங்க. யார் வேணால் மெடிடேஷன் பண்ணலாம். யோகிகளும் என்ன சொல்லுவாங்க, யோகிகளும் சாமியாருங்க இவங்களாம் தான் கிடையாது. மூளையை நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மெடிடேஷன் பண்ணுறது. என்னைக்காவது நம்ம கூட அமைதியாக உட்காந்து நமக்கு என்ன தாட்ஸ் வருது, என்ன வருது நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டோம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி உட்காந்து இருப்போம். பட் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாகும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணுண்டா, ஏதாவது ஒன்று சாதிக்க, ஏதாவது ஒன்று பண்ணணுண்டா கழுதே அப்படிங்கிற இந்த மென்டாலிட்டி எல்லாமே ஃபார்ம் ஆகும். So be strong and stay positive. This is KJ. I will see you in this informative video and thank you for watching this video. உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் இருக்கு, ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வாங்க, நம்ம பேசலாம். Love you more guys.